ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கலவரமே வந்து நடந்து போச்சு. எனக்கு வந்து மல்லி விஜய் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரிஞ்சாகணும். இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காட்டுறேன். இங்கே வந்து அந்த மாதிரி வந்து யாரும் வந்து அட்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரிசப்ஷனில் இருந்தவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்து கொடுத்தாங்க பாருங்க என்ட்ரி. யாரா அந்த இடத்துல? யாரா அந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வந்ததும் ஓஹோ ஓகே 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 நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், நீங்கள் வந்து விசாரிப்பீங்கன்னு எல்லாமே வந்து எனக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரியும். அதுக்கு தான் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வந்து நான் இருந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த, இன்பமான ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து கசப்பாக்கிட்டு வந்து நான் வந்து போகவா? எங்களுக்கு வந்து இன்பம், உங்களுக்கு வந்து அது வந்து கசப்பு அப்படின்றத வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சிம்பாலிக்காக வந்து அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து சொல்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி இருந்துட்டு தம்பிக்கும் என் மக மல்லி இருக்கால, அவங்க 2 பேரும் பண்ணி அவங்களுக்கு வந்து மல்லி வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. உடனே தூக்கி வாரி போடுதுங்க. யாருக்கு? ரஞ்சிதாக்கா இல்லை ராஜேஸ்வரிக்கா? ராஜேஸ்வரிக்கு வந்து தம்பி பொண்டாட்டி வந்து கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கோவம் தான் வந்து உண்டாகுமே தவிர, ஆனால் தூக்கி வாரி போட்டது என் மாமா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் மாமா வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து மல்லி வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் நம்ம ரஞ்சிதாவுடைய முகத்தை வந்து பார்க்கணுமே. அப்பா ஓடுதுங்க அந்த இடத்துல. பார்க்கவே வந்து முடியல. அந்த அந்த மாதிரியான ஒரு சோகம். தெஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கர்ப்பமாகி விட்டாளடா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா இருந்துட்டு பாட்டு பாடிட்டு வந்து தெரிய வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரஞ்சிதா வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த ராஜேஸ்வரி தருதலுக்கூட சுற்றிக்கிட்டு இருந்துட்டு நீ வந்து உன்னுடைய மாமாவை வந்து மிஸ் பண்ணிட்டியே ரஞ்சிதா ரஞ்சிதா ரஞ்சிதா. என்ன பண்ணுறது ரஞ்சிதா? உனக்கு வந்து கொடுத்து வச்சு தான் வந்து அவ்வளோதான். உனக்கு மட்டும் இல்லை, மல்லிக்கு வந்து அவ்வளோதான். என்ன இருந்தாலும் வந்து வெளியே அவங்களுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ன தான் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வந்து இருந்தாலுமே வந்து, ஆனால் வெளியே வந்து அப்படியே வந்து பயங்கரமாக ஏய் ஹா ஊ ஹேய் ஊ ஹேய் அப்படின்ற மாதிரி வந்து நல்லா அப்படியே சீனாக பந்தாவாக தான் வந்து இருக்காங்க. என்ன பண்ணுறது? வெளியே தெரிஞ்சால் வந்து வெக்கக்கேடு, மானக்கேடு, குடும்ப கௌரவம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நடுத்தெருவுக்கு வந்து நின்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் சிரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிற மாதிரி வந்திருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் அந்த இடத்துல வந்து அப்படி வந்து நடந்திருந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நம்ம அன்னபூர்ணி மல்லியும் தான். ஆனால் அந்த இடத்துல வந்து அதை வந்து பொய்யை வந்து மறைக்க ரேணுகாக்காக தான் வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாகும் அப்படி வந்து சொல்லியிருந்தால் மட்டும். அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பொய்யை வந்து சொல்லிவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வீட்டில் வந்து சொல்ல போகிறாங்க. வீட்டுக்கு வந்து அங்கே ஒரு பிரச்சனை. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஜய் வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பெருசாக நான் வந்து எல்லாருக்கும் வந்து உதவியாக இருக்கேன், இந்த வீட்டில் வந்து யாருக்கும் வந்து நான் வந்து பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து ரேணுகாவுக்கு வந்து நான் வந்து இட்லி எடுத்துன்னு போய் ஊட்டுறேன். இட்லின்னு வந்து இதுக்கப்புறம் நீ வந்து மல்லியை வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணக்கூடாது ரேணுகா. ஏன்னா வந்து மல்லிக்கு வந்து நீ வந்து தொந்தரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து நினச்சிடக்கூடாது. நீ வந்து எவ்வளோ முடியுதோ உன்னால் வந்து மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து நடு ராத்திரியில் தான் வந்து விஜய்க்கு வந்து அப்படியே வந்து பாசம் பொங்கிக்கிட்டு வந்துடுது. என்ன பண்ணுறது? அந்த பொங்கலுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும். யார் வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? யாராலையும் வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அவராக வந்து வச்சுக்கிட்டா தான், அவராக வந்து பட்டு திருந்தணும். அப்போ தான் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ பட்டாலையும் வந்து திருந்த ஜென்மமே வந்து கிடையாது. இப்போ முதல்ல வந்து ரேணுகா வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் எல்லாம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து மொத்தம் வந்து அவங்க அக்கா வந்து சுருட்டிக்கிட்டாங்க. மல்லியை வந்து தப்பாக நினச்சி மல்லியை வந்து அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து மல்லி வந்து எவ்வளோ வந்து கெட்ட நெருங்கி வந்தாலும் இப்போ மல்லியை வந்து அவாய்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்து தள்ளி விட்டுட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து மாற்றி விட்டுட்டாங்க. பாவங்க மல்லி அதை வந்து கதவு ஓரம் அப்படியே நின்றுக்கிட்டு என்ன தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட்லி எடுத்து அப்படியே வந்து நான் வந்து உனக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
வாயில் வந்து திணிக்கிறாரு, அப்படியே ஊட்டுறாரு. அது வந்து ஊட்டுறதா இல்லை திணிக்கிறானான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது கூட வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. மல்லி வந்து அழகான ஒரு மனைவி இருக்கும்போது மல்லியை வந்து விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது டென்ஷன் ஆகாது, கண்டிப்பாக வந்தாகும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.